வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறையா கால் பண்ணி, சார் நாங்கள் சொல்கிற மாதிரி கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நம்ம எப்படி தலையிடுறது, நம்ம எப்படி உள்ளே வர்றது? அதாவது நான் என்னுடைய கருத்து சொல்கிறேன். அதாவது கஸ்டமர் ஒரு வீடை உங்கள்கிட்ட நம்பி கட்டி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணி என்ன மாதிரி மெத்தடில் கட்டலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வேலையை ஆரம்பிங்க. ஏன்னா இவங்க ஸ்ட்ராங்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஹவுஸ் ஓனர் ஸ்ட்ராங்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பில்டர்ஸ் இல்லை இது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஸ்ட்ராங்காக செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம ஸ்ட்ராங் படிச்சிட வேண்டியதான். அதாவது அவங்க சொல்கிறது எல்லாம் கேட்கணும் விஷயம் கிடையாது, அதே மாதிரி பில்டர்ஸ் சொல்கிறது எல்லாம் கேட்கணும் விஷயம் கிடையாது. ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணி எப்படி பண்ணால் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதுக்கு தான் ஒரு இன்ஜினியரோட ஆலோசனை இருந்தால் கூட நமக்கு நல்லதான். இன்ஜினியர் அண்ட் மேசன், ஹவுஸ் ஓனர் 3 பேர் சேர்ந்து ஆலோசனை பண்ணும்போது இன்ஜினியர் ஒரு மெத்தடில் சொல்லுவார், இது இப்படி பண்ணலான்னு. கொத்தனார் சொல்லுவார், இது இல்லை சார், இது தேவையில்லை, இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ரெண்டு ஆலோசனை நடுவிலும் யார் எதுக்கு இப்படி சொல்கிறாங்க, கொத்தனார் இப்படி சொல்கிறாரு, இன்ஜினியர் இது சொல்கிறார், என்னத்துக்காக அவர் இப்படி சொல்கிறாரு, கொத்தனார் எதுக்காக இப்படி சொல்கிறார், இது ரெண்டையும் ஆலோசனை பண்ணும்போது நமக்கு உண்மையான ஒரு நிலவரம் தெரியும். இப்போ 16 கம்பி 16 போடுங்கன்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்களாம். மேசன் இல்லை 12 போதும் 10 போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க நாங்கள் ஸ்ட்ராங்காக செய்யணும்னு நினைக்கிறோம், அவங்க இது தேவையில்லைன்னு சொல்கிறாங்கன்னு. அதனால் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறோம், 16 போடணும்னு தப்பு கிடையாது, நல்லது தானே. நான் எல்லாருக்கும் சொல்கிறது, கீழே 16 போடுங்க, மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் 12 mm கூட மாற்றிக்கோங்க, மேலே போக குறைச்சிக்கலாம். ஆனால் கீழே போடுவது நல்லா ஸ்ட்ராங்காக போடுவது நல்லது. அடுத்து ஃபியூச்சரில் போய் நம்ம மாற்ற முடியாது. அதனால் எந்த ஒரு வேலையை சொன்னாலும் கஸ்டமர் கேட்குற மாதிரி, அவங்க சொல்கிற மாதிரி பணம் போட்டு கட்டுறது அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டி கொடுக்கணும். நம்ம ஆலோசனை சொல்லலாம், ஐடியா சொல்லலாம், இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும், அவங்களுடைய நம்முடைய கருத்தை ஃபுல்லாக சொல்லிவிட்டு இப்படி பண்ணால் இப்படி வரும் அப்படிங்கிறத அதனுடைய விளைவையும் சொல்லிவிட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கலாம். அதனால் ரெண்டு பேரும் யோசித்து ஆலோசனை பண்ணி இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே இது இப்படித்தான் அப்படிங்கிறத முன்னக்கூட்டி சொல்லிடுங்க. அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வேலையை ஆரம்பிங்க. இந்த ஒரு வாரமாகவே நிறையா ஃபோன்கள் வந்துக்கிட்டு இருந்தது, சார் சொல்கிற மாதிரி கட்ட மாட்டேங்கிறாங்க, நான் ஒரு ஐடியா சொன்னால் அவங்க ஒரு மாதிரி கட்டிட்டு போயிடறாங்க சார், என்ன செய்யலாம். சரி, ஒரு வீடியோ போடுறேன், பார்த்து அடுத்து பார்க்குறவங்க மாறட்டும் அப்படின்னு சொல்லி. ஓகே, வேறு எதுவும் டவுட் வச்சுருக்க மாதிரி தெரியப்படுத்துங்க. இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த விஷயம் பாய்.